பொங்கலை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு நேற்றிரவு சென்ற முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு கூடியிருந்த பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேலம் மாவட்ட வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட புத்தூர் ஊராட்சியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார். நாம வளர்ந்தா நகரம் தானா வளரும். பொருளாதார உற்பத்தி வந்தா இங்கிட்ட போய் நம்ம நகரத்தில் போய் பொருள் வாங்குவோம். நகரத்தில் இருக்கிறது விற்பனை ஆகணும்னா இங்க கிராம பொருளாதாரம் வளர வேண்டும். கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரம் தடையில்லாம கிடைச்சாதான் நகரத்தில் இருக்கிற மக்களும் அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆக இரண்டுக்கும் பாலமாக இருந்து செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன்னுடைய சொந்த ஊரான கலிங்கப்பட்டியில் மக்களுடன் இணைந்து பொங்கலை கொண்டாடினார். வீதி வீதியாக சென்று மக்களை சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஜெகதீஷன் நிறுவனத்தில் நடந்த பொங்கல் கொண்டாட்டத்தில் நடிகர் விஜய் பங்கேற்ற காட்சிகள் தான் இவை. நடிகர் விஜய் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது கணவருடன் வந்து உற்சாகமாக கலந்து கொண்டார். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுடன் நிகழ்ச்சி கொண்டாட்டமாக நடைபெற்றது. நடிகர் கதிர், நடிகைகள் மமிதா பைஜு, கல்யாணி பிரியதர்ஷன் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் அடுத்த பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வரும் போராட்ட குழுவை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பரந்தூரில் விமான நிலையம் அமைய எதிர்ப்பு தெரிவித்து ஏறத்தாழ 2 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி வரும் ஏகனாபுரம் சுற்றுவட்டார கிராம மக்களை வரும் 19 அல்லது 20 ஆகிய தேதிகளில் நேரில் சந்திக்க மாவட்ட காவல்துறையிடம் நடிகர் விஜய் பாதுகாப்பு கோரியுள்ளார். மனு குறித்து மாவட்ட காவல்துறை இதுவரை பதிலளிக்காத நிலையில் கிராம மக்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் பட்சத்தில் எந்த இடத்தில் வைத்து கிராம மக்களை நடிகர் விஜய் சந்திப்பார் என்பது உள்ளிட்ட முக்கிய விவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் கூறப்படுகிறது. விருதுநகரில் இளைஞரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டோரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜபாளையம் அருகே மருங்காபுரத்தைச் சேர்ந்த கருப்புசாமி என்பவர் பூக்குழி திடலில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடைபெறும் வேளையில் கருப்புசாமியை சிலர் திட்டமிட்டு அடித்து கொலை செய்திருப்பதாகவும் கொலை வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் கூறி உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை தென்காசி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் லேசான தடியடி நடத்தினர். போராட்டத்தை கைவிட மறுத்தோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். பெண்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. பெரியார் குறித்த விவகாரம் பேசப்படும் நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையை பெரியார் நகர் என்ற பகுதியிலிருந்து திமுக தொடங்கியுள்ளது. பெரியார் குறித்த சீமானின் அவதூறு பேச்சு சர்ச்சையான நிலையில் பெரியார் பிறந்த ஊரான ஈரோட்டில் நடைபெறும் இடைத்தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு பெரியார் நகரிலிருந்து அமைச்சர் முத்துசாமி மற்றும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் உள்ளிட்டோர் பரப்புரையை தொடங்கினர். திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரித்தனர்.
அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி தேர்தலுக்கான விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறினார். இடைத்தேர்தல் என்ற காரணத்தால் இதிலே எந்த விதமான ஒரு விதிமீறலும் இல்லாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தோழமை கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அதிமுக பாஜக போட்டியிலிருந்து விலகி இருந்தாலும் தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து வரும் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் போட்டியிடுகிறார். அதிமுக, தேமுதிக, பாஜக கட்சிகள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த சீதாலட்சுமி கடந்த மக்களவைத் தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலை அதிமுக, பாஜக புறக்கணித்ததால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளிடையே 2 முனை போட்டி நிலவுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட வி. நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். இஸ்ரோவின் தலைவராக இருந்த சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய தலைவராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி. நாராயணன் நியமனம் செய்யப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாராயணன் கரக்பூர் IITயில் பட்டம் பெற்று கடந்த 1984ஆம் ஆண்டு இஸ்ரோவில் சேர்ந்தார். ராக்கெட் மற்றும் விண்கல திரவ உந்து விசையில் நிபுணத்துவம் பெற்ற நாராயணன் இந்திய விண்வெளித்துறையில் 40 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். PSLV C-57 சூரிய ஆய்வுக்கான ஆதித்யா L1 திட்டம், சந்திரயான் 2 மற்றும் 3 உள்ளிட்ட பல திட்டங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்துள்ள நாராயணன் திருவனந்தபுரத்தில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வி. நாராயணனை இஸ்ரோவின் தலைவராக மத்திய அரசு நியமன குழு கடந்த வாரம் நியமனம் செய்தது. இதையடுத்து பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் தலைமையகத்தில் அதன் 11வது தலைவராக நாராயணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். சென்னை சங்கமம் விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், தாரை தப்பட்டையுடன் முழங்கிய கலை நிகழ்வுகளை பொதுமக்கள் கண்டுகளித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர் பாரம்பரிய கலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஜனவரி 17ஆம் தேதி வரை சென்னையின் பல்வேறு இடங்களில் கலை நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற 2வது நாள் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் நடத்திய மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை விருந்துகளை மக்கள் கண்டுகளித்தனர். அப்படி சந்தன பொட்டும வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கம வச்சுக்க, சந்தன பொட்டும வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கம வச்சுக்க, குங்கும பொட்டும வச்சுக்க, நீராயி நம்ம. இதனிடையே சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ஊழியர்களின் தினசரி ஊதியத்தை 5000 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கோயம்புத்தூர் துடியலூர் அருகே மாட்டு தொழுவத்தில் புகுந்த காட்டு யானை மூட்டையில் இருந்த புண்ணாக்கை சாப்பிடும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. வரப்பாளையம் பிரிவு பகுதியில் பாலு என்பவரின் தோட்டத்தில் உள்ள மாட்டு தொழுவத்திற்குள் அதிகாலை நேரத்தில் ஒற்றை யானை புகுந்தது. உணவு தேடி சுற்றிய யானை மாட்டு தொழுவத்துக்குள் சென்று அங்கிருந்த பொருட்களை ஆராய்ந்தது. அப்போது அங்கிருந்த ஒரு மூட்டையை தூக்கி வந்து அதனை கிழித்து அதிலிருந்த புண்ணாக்கை சாப்பிட்டது. பிறகு யானை அங்கிருந்து சென்று விட்டது. யானை நடமாட்டம் குறித்து அக்கம்பக்கத்தினர் வனத்துறையிடம் முறையிட்டுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கும் பிணைய கைதிகளை விடுவிக்கவும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியன்று பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து நூற்றுக்கணக்கானோரை பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதனையடுத்து காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து 15 மாதங்களாக பிரச்சனை நீடித்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா, எகிப்து, கத்தார் நாடுகள் முயற்சித்து வருகின்றன. இதனிடையே அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் வரும் 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தான் பதவியேற்று 2 வாரங்களுக்குள் பிணைய கைதிகள் விடுவிக்கப்படவில்லை எனில் மிக மோசமான விளைவுகளை ஹமாஸ் படையினர் சந்திக்க நேரிடும் என டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து போர் நிறுத்த பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் பிணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இஸ்ரேல் அளித்துள்ள வரைவு ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் அமைப்பினர் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் நல்ல செய்தி வரும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
மதகத ராஜா படத்திற்கான வரவேற்பால் கடந்த 2 நாட்களாக கண்ணில் தண்ணீரோடுதான் இருந்ததாக படத்தின் இயக்குனர் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகியுள்ள மதகஜ ராஜா திரைப்படத்தினை காண இயக்குனர் சுந்தர் சி, நடிகர் யோகி பாபு உள்ளிட்ட படக்குழுவினர் சென்னை கமலா திரையரங்கிற்கு வருகை தந்தனர். அப்போது படத்தினையை கேக் வெட்டி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குனர் சுந்தர் சி, கடந்த கும்பமேளா நேரத்தில் வெளியாக வேண்டிய இப்படம் இந்த கும்பமேளா நேரத்தில் வெளியானாலும் அனைத்து தரப்பிலும் முழு ஆதரவு கிடைத்திருப்பதாக கூறினார். திரையரங்குகளில் மக்கள் கூட்டத்தை காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாம பைக்ஸ் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மதகஜராஜா மட்டும் இல்லாம இந்த இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். மக்களை மகிழ்விக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களையே தான் தொடர்ந்து கொடுக்க இருப்பதாகவும் கூறினார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் சிந்து நதி படுகையில் சுமார் 42 லட்சம் சவரன் தங்கம் புதைந்து கிடப்பதாக அந்நாட்டு முன்னாள் அமைச்சரே கூறியது அந்நாட்டின் மீது உலக நாடுகளின் பார்வையை திருப்பியுள்ளது. இமயமலையில் உற்பத்தியாகும் சிந்து நதி இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்குள் பாய்கிறது. பழங்காலத்தில் இருந்தே நாகரிகத்தின் மையமாக இருந்து வந்த சிந்து சமவெளி நாகரிகம் அதன் கரையில் செழித்து வளர்ந்தது. 3200 கிலோமீட்டர் நீளமுள்ள சிந்து கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை தீர்த்து வருகிறது. இந்நிலையில் சிந்து நதியில் இந்திய மதிப்பில் 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் புதைந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே டெக்டானிக் பிளேட்டுகள் மோதி மலைகள் உருவாகும் போது அரிப்பு காரணமாக தங்க துகள்கள் உருவாகி இருக்கலாம் என்றும் அவை சிந்து நதியின் வேகத்தில் அடித்து வரப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அவை சிந்து மற்றும் காபூல் ஆறுகள் இணையும் இடத்தில் பல நூறு ஆண்டுகளாக குவிந்து புதைந்து போய் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.